இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சில குறைகளை தவிர மற்றபடி ஒரு பெஸ்டான டிவைஸா நல்ல பிரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா மோட்டோ வந்து H50 ஃபியூஷன் அப்படின்ற இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி ஹைலைட்டா நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இந்த மொபைல் இருக்கு. இந்த மொபைலோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். H50 ஃபியூஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் டாப்ல பிரைஸ், RAM வேரியன்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சீல கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ண உடனே ஸ்மெல்லே ரொம்பவே சூப்பரா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. இப்போ ரீசெண்டா அந்த மோட்டோ மொபைல்லாம் அன்பாக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதனால நல்ல ஒரு ஸ்மெல் வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு. மொபைலுக்கான ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைல் செம வெயிட் கம்மியா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. டீடைலா வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேஸோட போட்டு பார்த்தேன். கர்வ்டு டிஸ்பிளேக்கு செட் ஆகிற மாதிரி சூப்பரா கேஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு பேப்பர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ள 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அடாப்டர் ஒன்று கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. மொபைலை எடுத்தோடனே பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஃபீல் வந்திருக்கும். செம காம்பாக்டா, திக்னஸ் கம்மியா, வெயிட் கம்மியா ஒரு ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 7.9 mm தான் திக்னஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி 175 கிராம் தான் வெயிட். அதனால சுத்தமா வெயிட் இருக்கிற ஃபீல் இல்ல. வெயிட் பேலன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குது. பேக் சைட்ல ஷார்ப்பான எட்ஜஸ் இல்லாம கர்வா கொடுத்துருக்கனால சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண அந்த கம்ஃபர்டபுள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி மொபைல் வாங்குறவங்க ஒரு 2-3 நாள் கேஸ் போடாம யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே பிடிச்சி போயிடும். அந்த அளவுக்கு செம காம்பாக்டான ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சைடு ஃப்ரேம் ஃபுல்லாவே பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பாத்தீங்கன்னா வீகன் லெதர் டைப்லயும் இருக்கு, பிளாஸ்டிக்லயுமே இருக்கு. ரெண்டுல எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். வீகன் லெதரை பொறுத்த வரைக்கும் ஹாட் பிங்க் அப்படின்ற ஒரு கலரும் மேஸ்மோலோ ப்ளூ அப்படின்ற கலர் இருக்கு. ஸோ நம்ம கையில இந்த ப்ளூ கலர் தான் இருக்கு. இது இல்லாம ஃபாரஸ்ட் ப்ளூ அப்படின்ற இன்னொரு பிளாஸ்டிக்ல வர மாதிரி இருக்கு. வீகன் லெதர் லைட் கலர் பிடிக்கல அப்படின்னா நீங்க அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுல IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பிராண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த IP65 இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க. 65க்கும் 68 கொஞ்சம் தானே ப்ரோ வித்தியாசம் அப்படின்னா 65 பாத்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா தண்ணியில எல்லாம் போட்டுற முடியாது. ஸோ இந்த 6 வந்து டஸ்ட்டுக்காக மட்டும்தான். இந்த 5 அப்படின்றது தான் உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். அந்த வகையில் இதுல IP68 இருக்கு. நீங்க டைரக்டா தண்ணிக்குள்ள போட்டாலும் கூட போனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. அண்ட் அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்டர் டச்சுமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. தெரியாம டிஸ்பிளேல தண்ணி எல்லாம் பட்டிருக்கு அப்படி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆக்சிடென்டல் டச்சஸ்லாம் தண்ணி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நடக்காம இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மொபைலை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது பாத்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே தான். அண்ட் டாப் அண்ட் பாட்டம்லயும் நல்ல மினிமம் பெசல்ஸ் இருக்கனால ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே நம்மளால கிளியராகவே பார்க்க முடியுது. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் ஃபுல் HD பிளஸ் POLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டுமே இருக்கு. நீங்க நார்மலா யூடியூப் வீடியோஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்னாலே HDR சப்போர்ட்டோட பார்க்க முடியும். அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. நார்மலா 60 Hz இல்ல 120 Hz 144 Hz செப்பரேட்டா சூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ரிஃப்ரெஷ் ரேட்டை சேஞ்ச் பண்ணிக்கும். அண்ட் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஒரு ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் தான் வந்து கிடைக்குது. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1600 நெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல நான் யூஸ் பண்ணும்போது கூட நல்லாவே ஒரு பிரைட்டான டிஸ்பிளே தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது கர்வ்டு டிஸ்பிளே ஒரு பிரீமியமான ஃபீல், நல்ல ஒரு டீப்பான பிளாக்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான டிஸ்பிளே. அதுவும் நீங்க கேம் விளையாடுறீங்க இல்ல வந்துட்டு வீடியோஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்னா நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு. செக்யூரிட்டி அன்லாக பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கிற ஃபீல் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்க ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துட்டாங்க. மேல இருக்கக்கூடிய இயர்பீஸுமே ஸ்பீக்கரா ஒர்க் ஆகிற மாதிரி. அதுல டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. கேட்கறதுக்கு சவுண்ட் நல்லா லவுடரா இருக்கிறது மட்டும் இல்லாம சவுண்ட் எஃபெக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுத்தது. மற்றபடி பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 15 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல ஒரு மைக்கும் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. மொபைல சார்ஜ் பண்றதுக்கு 68 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. அண்ட் பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட வர மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, சார்ஜ் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றத பிராண்ட் சொன்னபடி பாத்தீங்க அப்படின்னா 0 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும்
வெறும் 15 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்குதுன்றாங்க. அதுவே 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துல இருந்து 50 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எக்ஸாக்டா எவ்வளவு வருது அப்படின்றத நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்பதான் டெஸ்டிங்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்கான ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ரிவ்யூல கம்பாரிசன் மாதிரி போடுறேன் இன்னொரு மொபைலோட சேர்த்து. எவ்வளவு நேரத்துல எக்ஸாக்டா சார்ஜ் ஏறுது, பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கிளியரா அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். OS பார்த்த உடனே எனக்கு செம ஷாக்கிங். என்னதுடா இது ஒரு ப்ளூட்வேர்ஸை கூட காணாமே அப்படின்ட்டு ஒரு ரெண்டே ஆப் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல விஷயம் தான். அதே சமயம் உள்ள போய் பார்த்தா மோட்டோக்கு தனியா ஒரு ஃபோல்டரை போட்டு, கூகுளுக்கு தனியா ஃபோல்டர் போட்டு அவங்க ஆப் எல்லாத்தையும் தனித்தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. பட் மோஸ்ட்லி அந்த ஆப் எல்லாம் வந்து டிசேபிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது எல்லா போன்லயும் வர்றது தான். பட் ஃபோல்டர் போட்டு கொடுத்தனால பெருசா நமக்கு தெரியல. தேவையில்லாம இருக்கக்கூடிய அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து அதிகமா இல்லன்றது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் மத்தபடி UA அப்படின்னு பார்க்கும்போது Android 14 பேஸ் பண்ணி இவங்களோட ஹலோ UAல ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்துக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாசம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 OS அப்டேட் கொடுக்குற மாதிரியும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ எல்லாமே அப்டேட்ஸ்லாம் கிளியரா பிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அப்டேட்ஸ் ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கனாலும் நல்லா இருக்கும். ஸோ ஓவராலா OS அப்படின்னு பார்க்கும்போது பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. நிறைய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கூட இருக்கு. கேமரா செட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2.4 ஓட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ஒரு சில போட்டோஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 4K இல்லாட்டி ஃபுல் ஹெச்டில எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 60 FPS சப்போர்ட் வந்து கொடுக்காம இருக்காங்க. அது ஒரு சின்ன குறையா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அட்லீஸ்ட் 1080p கொடுத்திருந்தாலும் அது நல்லா இருந்திருக்கும். அண்ட் பேக் கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான செட்டப்பா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுக்குது. மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.8 ஓட OIS அண்ட் EAS சப்போர்ட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு செட்டப் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மூவ்மெண்ட்ல இருக்கும்போதோ லோ லைட்ல கூட போட்டோ எடுத்தாலுமே ஷேக்கிங் இல்லாத போட்டோஸும் கிடைக்கும். அதே மாதிரி வீடியோவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான வீடியோ உங்களால எடுக்க முடியும். அண்ட் ரெண்டாவது கேமரா 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயினோட பாருங்க எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்றதுமே தெரியும். 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை யூஸ் பண்ணி இவங்க மேக்ரோ போட்டோஸ் எடுக்கிற மாதிரி கொண்டு வராங்க. நல்லாவே நியரா போய் நம்மளால வந்து மேக்ரோ போட்டோ எடுக்க முடியுது. தனியா ஒரு கேமரா கொடுத்து இதெல்லாம் பண்றதை விட இந்த மாதிரி எல்லா பிராண்டும் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா செம ஒர்த்தா இருக்கும். மேக்ரோ கேமரா பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPS எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1080p 30 FPS இல்லாட்டி 60 FPS எடுக்கிற மாதிரி வந்து ஓவராலா கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள் அப்படின்னு வரும்போது சென்னையிலேயே மழை பெய்யுது, மேகமூட்டமா இருந்தது. இப்போ மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, அதனால எடுக்க முடியல. ரிவ்யூ அப்ப நிறைய போட்டோ சாம்பிள்ஸோட ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ப்ராசஸர் Snapdragon 7S Gen 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Antutu பெஞ்ச்மார்க் தான் எடுத்திருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து போயிட்டு தான் இருக்கு. கேம் பிளே இப்போ தான் விளையாண்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ டெய்லி யூஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா லேக் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கேம் பிளேலாம் வச்சு நம்ம ஃபுல் வீடியோ அப்போ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பெக்கில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெக்குக்கு இன்னும் டிவைஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இன்னும் நிறைய ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இன்னொரு டிவைஸோட கம்பேர் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரெண்டு டிவைஸில் எது பெஸ்ட்டாக இருக்குன்றது கொஞ்சம் கிளியராகவே உங்களுக்கு தெரியுன்றனால உங்களுக்கு கம்பேரிசன் வேணுமா இல்லை ரிவ்யூ வீடியோ வேணுமா, எந்த மொபைலோட கம்பேர் பண்ணணும், நீங்கள் ஒரு மொபைல் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, அதோட கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் அந்த மொபைலோட கம்பேர் பண்ணி கூடிய சீக்கிரம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச் ப்ரைஸா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 23,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 21,000 ரூபாய் ப்ரைஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு 2,000 ரூபாய் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஆஃபர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ரைஸில் லான்ச் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.